தொடர்ந்து நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று இபாதத் செஞ்சுக்கிட்டே இருங்க என்று மார்க்கம் சொல்லியிருக்கியா? 3 பேர் வந்தாங்க. எங்கே வந்தாங்க? ஆயிஷா நாயகிட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து நபிகளாருடைய இபாதத்துகள் குறித்து விசாரிக்காங்க 3 பேரும். அப்போ கேட்டுவிட்டு ஒரு ஆள் சொல்றார், நான் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நோன்பு பிடிக்க போகிறேன், நோன்பை விடவே மாட்டேன் என்றார் ஒருவர். இன்னொருவர் சொன்னார், நான் தொடர்ந்து இரவையில் கியாமுல் லைல் தொழப் போகிறேன், தூங்கவே மாட்டேன் என்றார் ஒருவர். இன்னொருவர் சொன்னார், நான் இபாதத் செய்வதற்கு எனக்கு திருமணம் தடையாக இருக்கிறது, எனவே நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். 3 பேரும் சொல்லிவிட்டு போய்த்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இப்படி 3 பேர் வந்தார்கள், உங்களுடைய இபாதத்துகளை விசாரித்தார்கள், நான் சொன்னதும் அவர்கள் 3 பேரும் இப்படி சொல்லிவிட்டு போகிறாங்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹுடைய தூதர்கள் உடனடியாக பள்ளிவாசலுக்கு போனார்கள், மிம்பரில் ஏறினார்கள், சஹாபாக்களை எல்லாம் அழைத்து விட்டு சொன்னார்கள், உங்களில் 3 பேர் என்னுடைய வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்று விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் அல்லாஹுடைய ஒரு இறை தூதர், உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் எல்லாரையும் விட நான் அல்லாஹுவை அதிகமாக பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள், நான் சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பை சில நாட்களில் விட்டு விட்டு இருக்கவும் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு பிடிக்கல, சுன்னத்தானோ திங்கள் வியாழன் மாதத்தில் 13 14 15 இப்படி நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பு இல்லாமலும் சில காலங்களில் இருக்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னார்கள், நான் இரவில் கியாமுல் லைல் தொழுகையை தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். தொடர்ந்து சொல்லல ரசூலுல்லாஹ், ஆனால் அது ரசூலுல்லாஹ் கடமை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுதார்கள், அதே நேரம் ஓய்வெடுத்து தூங்கிவிட்டு மீண்டும் எழுந்து தொழுதார்கள். அப்போ நான் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன். கடுமை இல்லை மார்க்கத்தில். தன்னை வருத்தி கொண்டு ஒருவரை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. அப்போ இஸ்லாம் நமக்கு தூக்கத்தையும் தந்திருக்கிறது, அதே நேரம் தொழுது விட்டு தூங்கக்கூடிய வாய்ப்பையும் தந்திருக்கு. அப்போ ஒருவர் இரவைக்கு தூங்காமல் தொழுது கொண்டிருப்பதே மார்க்கவும் அல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் அதை சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னார்கள், நான் ஒரு நபி திருமணம் முடித்திருக்கிறேன். யார் ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் திருமணத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னுடைய சுன்னாவை புறக்கணித்தவர், அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ மார்க்கம் என்பது தொடர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்கணும் என்று இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. உரிய நேரத்திற்கு சொல்லப்பட்டதை பின்பற்றணும். ஒரு நாளில் 5 வக்து தொழுகிற கஷ்டமா எங்களுக்கு? சுபஹுக்கு எழும்பி தொழுதால் திரும்ப லுஹருக்கு எத்தனை மணி தேலமி? 5 மணிக்கு நாங்கள் தொழுதோம்னா லுஹர் 12 மணிக்கு, 7 மணி தேலத்துக்கு பிறகு தான் அடுத்த தொழுவு. எவ்வளோ நேரம் சுபஹ் தொழுகிறோம்? ஒரு 20 நிமிஷம். திரும்ப லுஹர் தொழுக ஒரு 15 நிமிஷம். திரும்ப லுஹருக்கும் அசருக்கும் இடையில் 2.5 மணி தேலம் 3 மணி தேலம் வித்தியாசம். அதுக்கு பிறகு தான் திரும்ப அசர் தொழுக 3 ஒரு 15 நிமிஷம். திரும்ப அசர்லேருந்து 2.5 மணி தேலத்துக்கு பிறகு மகரிப் தொழுக, மகரிப்பிலிருந்து ஒரு 2.5 மணி தேலம் அல்லது 1.5 மணி தேலத்துக்கு பிறகு இஷா தொழுக. இவ்வளவுதான் இஸ்லாம் எங்களுக்கு கட்டாய கடமையாகிடுச்சு.